யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை மன்னா மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு வேதத்தில் நிலைத்திருக்கிறோமா, இன்னைக்கு தேவனுடைய சித்தம் செய்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், சோத்திரம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் தேவ சித்தம் செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு சித்தம் செய்கிறோமா? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எனக்கு அருமையான தேவஜனமே, பாவத்தை விட்டு விலகி இருப்பீர்களானால், வேசி மார்க்கத்துக்கு விலகி இருப்பீர்களானால் தேவ சித்தம் செய்ய தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா, ஆமென். அது மட்டுமல்ல, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்வீர்களானால் நாம் தேவனுடைய சித்தம் செய்வோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென், சோத்திரம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் என்ன காரியம் நன்மையானாலும் தீமையானாலும் நஷ்டமானாலும் லாபமானால் சுகமானால் சுகவீனமானால் பலவீனமானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் தேவ சித்தம் செய்கிறீர்கள். உங்களால் நன்றி சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் தேவ சித்தத்தை விலகி இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்ப எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென், சோத்திரம். எப்படிப்பட்ட காரியமும் நீங்கள் மன்னிப்பீர்களானால் அது தேவ சித்தமாய் இருக்கிறது. மன்னிக்க உங்களால் முடியாவிட்டால் அது தேவ சித்தம் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆமென், சோத்திரம், கணவன் மனைவியை மன்னிப்பதில்லை, மனைவி கணவனை மன்னிப்பதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிப்பதில்லை, பிள்ளைகளை ஆமென், சோத்திரம், ஆமென், சோத்திரம், சகோதரன் சகோதரியை மன்னிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே, இது தேவ சித்தமா? எனக்கு அருமையான தேவஜனமே, ஆராய்ந்து பாருங்கள். ஆமென், நீ சிந்திச்சு பாருங்கள். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென், யாரை மன்னித்தார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், யாரை அன்போடு இணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா என்று நினைவு கூறுவீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், சோத்திரம். ஏனென்றால் ஆமென், சோத்திரம், அவருடைய சித்தத்திற்கு இடம் கொடுங்கள். அவருடைய சித்தத்திற்கு என்ன செய்யுங்க? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோம் என்று அறிந்து கொள்வான். எனக்கு என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென், சோத்திரம். நமக்கு பிரியமானதல்ல, நமக்கு ஒரு காரியம், நமக்கு ஒரு பொருள் தேவை. ஆமென், அது ஆசையாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இதை எனக்கு கொடுங்கன்னு கேட்காம, ஆண்டவரே இது எனக்கு பிரியமாக இருக்குது, உங்களுடைய சித்தமானால் வாய்க்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென், அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம் என்று நினைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு மனிதன் வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அவன் அறியான். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆஸ்தி மேலே அந்தஸ்து மேலே போய்கொண்டே இருக்கிறோமே, எது நிலைத்திருக்கும், எது நிலைத்திருக்கும் என்று ஆமென், சோத்திரம், சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருப்போமானால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஏனென்றால் வேத வார்த்தை இன்னொரு காரியம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இது தேவனுக்கு பிரியம். ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே,
தன்னை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். இனி தேவ சித்தமில்லாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது, நடக்க விடமாட்டேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவ சிந்தையை பெற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.